நம்ம பார்க்குறதுங்க கீரை பொரியலுங்க. கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாங்க. வெங்காயம் 1 பொடியாக அறுத்து வச்சுருக்கோங்க. 2 வரமிளகாய், கடுகு, வெள்ளுளுந்து பருப்பு, தேவையான அளவு எண்ணெய், தேங்காய் பூ, உப்பு, கீரையை நல்லா பொடியாக அரிஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோங்க. பருப்பு வேக வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதுங்க. இப்போ நமக்கு கடுகு, கடலைப்பருப்பு, வெள்ளுளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. அது நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வணக்கலாங்க. கொஞ்சம் வதங்கிட்டுங்க. இப்போ நல்லா வதங்கி இருக்குங்க. நம்ம கீரையை போட்டுக்கலாங்க. இதுலேயும் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்கக்கா. இப்போ நம்ம இதில் மஞ்சத்தூள் போடலாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம கீரை அப்படியே மூடி வைக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்ததை நம்ம பார்க்கலாங்க. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க நடுவில். சரிங்களா? இப்போ இதை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே மூடி வைக்கலாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ ஒரு 2 வில்லைங்க, 2 வில்லை போட்டுக்கலாங்க. பருப்பு ஒரு கரண்டிங்க. உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. கீரைக்கு கம்மியாக தாங்க உப்பு போடணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, வெள்ளுளுந்த பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போடணுங்க. ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டி, வரமிளகாய் 2 கிள்ளி போடணுங்க. அது நல்லா வதங்கினோடனே கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்ச கீரையை போடணுங்க. கீரையை போட்டுட்டு 2 வணக்கம் வணக்கிட்டு சால்ட்டு போட்டுட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம 2 வணக்கம் வணக்கி மூடி வச்சிடணுங்க. அப்புறம் திறந்துட்டு பருப்பு போடணுங்க. பருப்பு போட்டதும் கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் வெந்த உடனே அப்புறம் தேங்காய் பூ போடணுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக கீரை ரெடி ஆகிடுச்சுங்க. கீரை பொரியல். இது அரைக்கீரைங்க, அரைக்கீரை பொரியல். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்புக்கிட்ட போனோம்னா சீக்கிரமாக பொரியல் ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.